வணக்கம் நண்பர்களே. இன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பற்றிய 2 முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். 2 செய்திகளுமே இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆனால் 2 பற்றிய நிச்சயமாக சந்தேகம் இருக்கு. நடக்குமா என்று. முதலில் லங்கா பிரீமியர் லீக். மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கின்ற 6வது லங்கா பிரீமியர் லீக் தொடர் இம்முறை இப்போது இடம்பெறுவது உறுதியாகி இருக்கிறது. கடந்த வாரம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. நான் கூட கொஞ்சம் நம்பிக்கையினமாக தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லங்கா பிரீமியர் லீகின் வீரர்கள் தெரிவு டிராப்ட் இடம்பெற போகிறது வருகின்ற மே 23ஆம் தேதி அன்று. இன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது நிச்சயமாக இடம்பெறும். வருகின்ற ஜூலை மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரை இலங்கையில் இடம்பெற போகிறது என்றும் மைதானங்களும் இதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கிடையில் அந்த 2வது மகிழ்ச்சியான செய்தியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவராக தற்போது 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற ஷமி சில்வாவை பதவி விலகுமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கேட்டிருக்கிறாராம். இது பற்றி இன்று டெய்லி மிரர் பத்திரிகை தான் ஒரு பிரத்யேகமான செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற முக்கியமான விடயங்களை முதலில் பார்த்துவிட்டு லங்கா பிரீமியர் லீக் விடயத்துக்கு 2வதாக வருவோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்தியின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மை காலமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு எதிராக எழுந்துள்ள பாரதூரமான குற்றச்சாட்டுகள், கிரிக்கெட் ரசிகர்கள், விமர்சகர்கள், முன்னாள் வீரர்கள், இதுபோல பல்வேறு அமைப்புகளிடமிருந்து வந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஷமி சில்வாவை தானாக பதவி விலகுமாறு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்த விடயத்திலே ஜனாதிபதி தலையிட்டு நேரடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாதா, இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தற்போதைய ஆட்சிக்குழுவை கலைக்க முடியாதா, இப்படியான கேள்விகள் உங்கள் மத்தியில் வந்தால் நான் ஒரு சில மாதங்களுக்கு முதல் இது பற்றி தந்த பதிவு அதுபோல தந்த காணொலி ஆகியவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஐசிசியின் முழு உரிமை கொண்ட அங்கத்துவ கிரிக்கெட் சபைகள் எவற்றின் மீதும் அந்த நாட்டின் அரசாங்கம் விளையாட்டுத்துறை அமைச்சு கை வைக்க முடியாது. அவ்வாறு கை வைத்தால் இல்லாவிட்டால் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டால் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இது தொடர்பாக ஐசிசிக்கு முறைப்பாடு செய்து ஐசிசி இலங்கையின் கிரிக்கெட் உறுப்புரிமையை ரத்து செய்து வைத்திருந்தது. அது அரசியல் தலையீடு என்று குறிப்பிட்டு உங்களுக்கு அந்த விடயம் ஞாபகம் இருக்கலாம். அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியிலே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் ரோஷான் ரணசிங்க. இவரது நேரடி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மீதான தலையீடு தொடர்பாகத்தான் சர்வாதிகார போக்கு, அரசியல் தலையீடுகள் என்றெல்லாம் ஐசிசியில் முறைப்பாடு செய்து இலங்கை கிரிக்கெட் உறுப்புரிமையை தற்காலிகமாக ஐசிசி தடை செய்து வைத்திருந்தது. அதுபோல இலங்கையில் நடைபெறவிருந்த இளையோர் உலகக்கிடமும் இலங்கையிலிருந்து மாற்றப்பட்டு தென்னாப்பிரிக்காவில் அது இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. எனவே இப்படியான நிலைமையில் இலங்கை கிரிக்கெட் சபையிலே கை வைப்பதாக இருந்தால், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தால், அது நியாயமான செயற்பாடாக இருந்தால் கூட இலங்கை அரசாங்கமும் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஐசிசியோடு தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அண்மையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஜனாதிபதியும் இந்த பேச்சுவார்த்தைகளை உன்னிப்போடு அவதானித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே ரசிகர்களுக்கு, விளையாட்டுத்துறை ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது, ஏதாவது ஒன்று நடக்கும் என்று. இப்போது வெளியாக இருக்கின்ற செய்தி, அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், அரசியல் தலையீடுகள், அரசியல் நியமனங்கள், அதுபோல தெரிந்தவர்கள் தங்களுக்கு சார்பானவர்கள் ஆகியோரை இந்த குழுக்களில் செலுத்திக் கொண்டு அதன் மூலமாக செலுத்தப்படுகின்ற செல்வாக்குகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொஞ்சம் வெறுப்படைந்திருப்பதாகவும் இதன் அடிப்படையில் ஷமி சில்வாவிடம் இந்த பதவி விலகுமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஐசிசியிடமும் இது தொடர்பாக பேசியிருப்பதாக, இந்த விடயத்தில் அரசியல் தலையீடுகள் அல்ல, மாறாக வெளிப்படையான தன்மையோடு விசாரணைகள் மற்றும் இதர விடயங்கள் தொடர்பாகத்தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் நிலவுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள், நிர்வாக முறைகேடுகள் இவை பற்றியெல்லாம் ஐசிசிக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இதன் அடிப்படையில் தங்களை நடவடிக்கை எடுக்க அனுமதிக்குமாறு கோரி விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயம் காரணமாக இப்போது உடனடியாக ஜனாதிபதியின் நடவடிக்கை இடம்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நிதி முறைகேடு, தன்னிச்சையான செயற்பாடுகள், அதுபோல ஊழல் குற்றச்சாட்டுகள் இவை தொடர்பாக தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மீது விமர்சனங்கள் இருந்து வந்தன. அணி மோசமாக ஆடுவது என்பது கூட இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நிர்வாக போக்கில் காணப்படுகின்ற நடைமுறை சிக்கல்கள், அதுபோல தெரிவுக்குழுவிலேயே காணப்படுகின்ற எதேச்சாதிகார போக்கு போன்ற விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டன. பல்வேறு விசாரணை குழுக்கள், ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதிகளின் அறிக்கைகள், அதே போல கணக்காய்வாளர்கள் அறிக்கைகள் ஆகியன கூட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் மாபெரும் ஊழல் நடந்திருக்கலாம், இது வெளிக்கொண்டு வர முடியாத நிலையில் இருக்கிறது என்ற ஒரு விடயம் ஒன்று சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே இதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக டெய்லி மிரர் குறிப்பிடுகிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவரான ஷமி சில்வா விலகுவதாக இருந்தால் அவரது குழுவோடு சேர்ந்து அப்படியாக விலக வேண்டியிருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் 1 வார கால அவகாசம் கேட்டு தான் அதற்கு பிறகு இந்த விடயத்தை பற்றி வெளிப்படையாக அறிவித்துவிட்டு விலகுவதாக சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த குழு விலகிய பிறகு அந்த இடைக்கால நடவடிக்கைகளை கொண்டு செல்ல எரான் விக்ரமரத்ன தலைமையிலான குழு ஒன்று, இடைக்கால குழு ஒன்று நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. எரான் விக்ரமரத்ன பாடசாலை காலத்தில் ராயல் கல்லூரியின் கிரிக்கெட் வீரராக இருந்தவர். எனவே அவருக்கான நிர்வாக நடவடிக்கைகளில் அனுபவம் இருக்கிறது. எனவே கட்சி பேதங்கள் கடந்து எரான் விக்ரமரத்னவை ஜனாதிபதி இவ்வாறு இடைக்கால சபையின் தலைவராக நியமிக்கலாம் என்று கருதப்படுகிறது. நாங்கள் இது தொடர்பான உத்தியோகபூர்வ
சம்பந்தமான அறிவித்தலுக்காக காத்திருப்போம். நல்ல விடயம் நடக்கட்டும். காரணம் அண்மை காலமாக எங்களது அணியின் தோல்விகள், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்களின் தடுமாற்றங்கள் ஆகியவற்றையெல்லாம் தாண்டி கிரிக்கெட் சபைக்குள்ளே நிலவுகின்ற சீர்கேடுகள், நிர்வாக சீர்கேடுகள், அதுபோல முறைகேடுகள் தொடர்பாகத்தான் அதிகமாக ரசிகர்கள் கவலைப்பட்டு வந்தார்கள். காரணம், ஊழல் மலிந்து போயிருக்கின்ற ஒரு இடத்திலே வெற்றி தானாக தேடி வராது. அதுபோல வீரர்களின் தெரிவுகளில் கூட நிறைய சிக்கல்கள் இருந்தன. பல்வேறு வெட்டுக்கொத்துகள் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்த வேளையில் இப்படியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. தேர்தல் காலத்திலே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த அரசாங்கம் சார்பான அமைப்புகள், பொது சபைகள் மற்றும் திணைக்களங்கள், ஏன் இப்படியான விளையாட்டு அமைப்புகளில் கூட மாற்றங்கள் கொண்டு வருவதாக, அங்கே இருக்கின்ற அநீதிகள் மற்றும் அக்கிரமங்கள் மட்டுமல்லாமல் இப்படியான ஊழல்கள் கழியப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார். அதன் ஒரு பகுதியாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை செய்தால் நிச்சயமாக அரசியல் ரீதியாக கூட ஜனாதிபதியை விமர்சிப்போர் கூட தங்களுடைய ஆதரவை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடும். காரணம், அவ்வளவு தூரம் விளையாட்டு ரசிகர்கள் நொந்து போயிருக்கின்றார்கள் இந்த மோசமான கிரிக்கெட் சபையின் செயற்பாடுகள் காரணமாக. ஒரு எதேச்சை அதிகார போக்குத்தானே நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த செய்தி வெளியாகி ஒரு சில மணித்தியாலங்களில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்ற லங்கா பிரீமியர் லீக் தொடர்பான அறிவித்தல் வெளியாகிறது. இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடர்ச்சியாக நடைபெறாமல் ஏனைய பிரான்சைஸ் லீக் போட்டிகள் போல அல்லாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதற்கான ஒரு காரணமும் இங்கே காணப்படுகின்ற நிர்வாக சீர்கேடுகளும் வெளிப்படைத்தன்மை இல்லாத நடவடிக்கைகளும் என்று சொல்லப்படுகிறது. நிறைய நிதி ரீதியிலான முறைகேடுகள் அங்கே இடம்பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்படிங்கிற வேளையில் இந்த ஷமி செல்வாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் ஒருவரான சமந்த துரன்வேலு தான் தொடர்ச்சியாக லங்கா பிரீமியர் லீகின் தலைவராக, இந்த லங்கா பிரீமியர் லீகை நடத்துகின்ற குழுவின் தலைவராக விளங்கப் போகிறார் என்று இன்று அறிவிக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற இந்த தொடர் 4 மைதானங்களில் இடம்பெறும் என்று இப்போது அறிவிக்கப்படுகிறது. இது வழமை போல கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம், கண்டி பள்ளிக்கலை மைதானத்தோடு இம்முறை தம்புள்ளை கிரிக்கெட் மைதானம், அதுபோல புதிதாக மின்விளக்குகள் பொருத்தப்பட்ட கொழும்பு SSC மைதானம் ஆகியவற்றில் இந்த போட்டிகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. சமந்த துரன்வேலு தான் இப்பொழுது SSC கழகத்தின் தலைவராக இருக்கிறார் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இதன் அடிப்படையில் வருகின்ற மே 23ஆம் தேதி வீரர்களுக்கான தெரிவு டிராப்ட் இடம்பெறுவதாக இருந்தால் அதற்கு முதல் மே 4ஆம் தேதி முதல் சர்வதேச வீரர்கள் தங்களை பதிந்து கொள்ளக்கூடிய இணையதளம் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இப்போது முக்கியமான கேள்வி வந்து, சரி, போட்டிகள் இடம்பெறும் என்று ரசிகர்களுக்கு உறுதி வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியானது. ஆனால் அந்த 5 உரிமையாளர்களை கண்டுபிடித்து விட்டார்களா? இம்முறை இந்த 5 அணிகளுக்கும் என்னென்ன பெயர்கள் வரப்போகின்றன? கிட்டத்தட்ட இப்பொழுது 5 அணிகளுக்குமே உரிமையாளர்கள் இல்லாமல் போயிருக்கின்ற சூழ்நிலையில் புதிய உரிமையாளர்கள் யார்? அவர்கள் நிரந்தரமாக இருக்க போகின்றார்களா? எத்தனை வருடங்கள் அவர்கள் இந்த அணிகளோடு நீடிப்பார்கள் என்ற கேள்வி இப்பொழுது மிகுந்திருக்கிறது. சரி, அதெல்லாம் வேண்டாம், நீண்ட கால நோக்கெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். முதலில் இந்த தொடரையாவது சரியா நடத்தி முடியுங்கப்பா. அதுதான் ரசிகர்களின் உண்மையான வேண்டுகோள்.